விவர்ஸ், 8888 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயமானது நடக்கப் போகிறது. இதனால மீனராசி நேயர்களுடைய தலையெழுத்தே மாறக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்கப் போகிறது. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன அதிசயமானது நடக்கப் போகிறது? அதற்கும் மீனராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசையானது வந்திருக்குங்க. இந்த அமாவாசையில இருந்துதான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே பல தாக்கத்தை கொடுக்க போகிறது. இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மீனராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த வீடியோவை பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு மறக்காம இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டு வாங்க. அதோடு இரவு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைங்க. இதன் மூலமாக நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ உங்களுடைய வாழ்க்கையில செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு புண்ணியங்களானது கிடைக்க கொடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சனியினால் இப்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா? அதாவது ஜென்ம சனியின் மூலமாக பல்வேறு விதமான சங்கடங்களானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இது போன்ற எந்தவித பாதிப்புகளும் இனி வரப்போகின்ற நாட்களில் வராமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/1/2026 வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமையில இருந்துதான் தை அமாவாசையானது வந்திருந்தது. இதன் பிறகுதான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு வரப்போகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது மிகவும் அருமையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. 2க்கு உடைய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இனி அமைய போகிறது. பிப்ரவரி மாதம் இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் மீனராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய 2ஆம் கட்டமான முக்கியமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருந்துச்சு. இதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்திருப்பீங்க, ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள்ல இருந்திருப்பீங்க, பணத்தால பல சங்கடங்களும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் மீனராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஓரளவுக்கு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீண்டு வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய வகையிலையும் நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையிலையும் திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலவற்றை நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் நடக்க போகிறது. 10ஆம் இடத்திற்கு அனைத்து கிரகங்களுமே வந்து இருக்கின்றன. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகிறது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய இந்த 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றது. இதனால 6க்கு உடையவன் வியாதி, கடன், கஷ்டத்தை கொடுப்பார். புதன் பாதகத்தை கொடுப்பார். 10ல பாவி இருந்தால் அரசனை போல யோகம் பெறக்கூடும் என்பது ஐதீகம். அதனால உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான பலனையும் நல்ல மாற்றத்தையும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்தாலுமே அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலையும் அந்த பிரச்சனையானது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கும் நீங்க வைத்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இத்தனை நாட்களாக நீங்க வாழ்க்கையில நிறைய பாடத்தை பார்த்தீங்கன்னா கற்று இருந்திருப்பீங்க. அதன் மூலமாக ஒரு அனுபவமானது ஏற்பட்டு இருந்திருக்கும். வாழ்க்கையில ஒரு பக்குவம் அடைந்து இருந்திருப்பீங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக அங்கங்க சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அது உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பை எதுவும்
கொடுக்காதுங்க. அந்த விஷயத்தையுமே நீங்களுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மீனராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை வச்சுடுவாங்க. அதாவது இந்த வீடியோவை பார்த்த உடனேயே அமாவாசை நாள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தால் நீங்கள் வந்து அன்றைய தினத்திலேயே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்புறமேட்டு தாங்க நாங்கள் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காமல் சனிக்கிழமைகளில் காகத்திற்கு எள்ளு வைங்க. அதாவது சனிக்கிழமை அன்று காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை நம்ம வச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுடுங்க. இதன் மூலமாக நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்குங்க. பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே தன்னால் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைத்து உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதானது இந்த பயிற்சி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் சனி பகவான் நீதிமானுங்க. நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவருடைய இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கேற்ப பலன்களை கொடுத்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம போக்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, காகத்திற்கு சாதம் வைப்பதற்குன்னு சில விதிமுறைகளானது இருக்கின்றது. அதாவது ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதமானது குளித்து முடித்து சுத்தபத்தமாக எச்சுப்படாமல் சமைப்போமோ அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா நீங்களுமே சமைச்சு அதில் நீங்கள் கருப்பு எல்லையும் கலந்து அதை நம்ம காகத்திற்கு வச்சுட்டு வர வேண்டுங்க. காகத்திற்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களாக உங்கள் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுடைய கையாலேயே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை வச்சுட்டு வர சொல்லுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அமாவாசை போன்ற நாட்களில் வழிபாடுகள் செய்து நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது யாருடைய தாத்தா பாட்டி யாருடைய அப்பா அம்மா இல்லையோ அவங்களுடைய வாரிசுக்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டியது அவசியங்க. ஸோ இப்படி நம்ம செய்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதோடு நமக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதே பார்த்தீங்கன்னா காக்கை தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சனிக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு. எனவே தான் கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை நம்ம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் போக்கிக் கொள்ளலாம். அதோடு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளாக இருப்பின் இரவு நேரம் 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து விடுங்க. அதாவது இந்த தீபம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை போன்ற நாட்களில் அவங்களுடைய யமலோகத்தில் இருந்து நம்மளை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு வருவாங்க. நம்முடைய வீடு தேடி வந்திருப்பாங்க. அவங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அவங்களுடைய யமலோகத்திற்கு செல்வாங்க. அப்படி செல்லக்கூடியவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க சொல்கிறோம். எனவே மறக்காம மீனராசி நேயர்கள் இந்த 2 விஷயங்களை கட்டாயமாக இன்றைய நாள் அமாவாசை அன்று செய்து முடித்து விடுங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வாங்க. இதுவுமே உங்களுக்கு 7.5 சனி நாள் தற்போது வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைய செய்யும். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வியாபாரம் தொழிலில் ஏற்றத்தை பெறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. குரு 4ஆம் இடத்துக்கு வருவதால வேகம் குறைவதற்கான வாய்ப்புகளானது ஏற்பட போகிறது. ராசியில சனி பகவான் வக்ரமாக இருந்து இப்போது வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். எனவே தான் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால பெரும் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லபடியாக செய்து முடிக்கணும். இந்த விஷயத்தை இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம போதுங்க. நமக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வெளி வட்டாரங்களில் கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது அதன் மூலமாக சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகிறது. புதன் பகவானுமே 11ஆவது இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருவதால நண்பர்கள் புதிய உறவுகள் மாமனார் விஷயங்களில் ஏற்றமானது உண்டாக போகிறது. லாபமானது பன்மடங்காக உயரக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய சூழலானது ஏற்பட போகிறது. உங்களுடைய காது படவே பார்த்தீங்கன்னா உங்களை ஏளனமாக பேசியவர்கள் அவர்களே இப்போது பார்த்தீங்கன்னா உங்களை
வியந்து பேச போகிறார்கள். அந்த விஷயத்தையுமே நீங்கள் காதால் கேட்க போகிறீங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லை அப்படின்னு பேசுவாங்க. நம்ம எதை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க. அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, நாம் முன்னேற்ற பாதையில் நம்ம சென்றுக்கிட்டே இருக்கணும். நாம் ஒரு நல்ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். மேலும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களை பார்ப்பது விசேஷமான அமைப்பாகவும் அமைஞ்சிருக்குங்க. இனி மீனராசினர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள், சுப செலவுகள், புதிய புதிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கைக்கூடி வரப்போகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.